ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான். கத்திரிக்காய் வச்சு பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 வரமிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 துண்டு பட்டை, 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணி இதை பொடி பண்ணிக்க போகிறோம். இதுதான் சைட் டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த சைட் டிஷ்க்கு வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவர் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. சைட் டிஷ்க்கு சின்னதாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு கத்திரிக்காயில் 4 பீஸ் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீட்டாக வாக்கில். அதை இப்போது சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி வெங்காயத்தோட கத்திரிக்காய் போட்டு வதக்கும்போது நல்லா அந்த எண்ணெயிலே வேகணும். அதோட அந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். கத்திரிக்காய் இந்த வெங்காயத்தோட கலந்து அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் இப்போ பாதி வெந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கலர் மாறி வரணும். உப்பு போடுறதுனால நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குழஞ்சி வரும். நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி, பெரிய கிளாஸில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா வேக விடணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடியில் லைட்டாக வந்து தங்கிருச்சுனாலும் அந்த மசாலா எல்லாம் தீஞ்சு போயிடும், சைடு அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ கிளறினா போதும். இந்த அளவுக்கு சுருள நம்ம எடுத்து விட்டு அதை வதக்கும்போது தான் அந்த கத்திரிக்காயோட மசாலா நல்லா சேர்ந்து வரும். கத்திரிக்காய் வந்து நல்லா மசாலாவோட நல்லா கலந்து ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைமில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் மசாலா நல்லா குக் ஆகிருக்கு. ஒன்றோட ஒன்று கலந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ஃபைனல் ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான கத்திரிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைட் டிஷ் வந்துட்டு லெமன் ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடவும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இந்த சைட் டிஷ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.